இந்த வேல் விடுறேன்டா இருக்கு. பின்னால வேல் கொண்டு வரீங்க. பூவுக்குள்ள வேல் இருக்கு. வேலே அப்படியே அந்த அப்படியே எறிவேன். ஓ அவ சிங்களவர் அல்ல, அவ தமிழினம். நான் அறியாத காலத்துல இருந்து பெரியரா துவங்கையில் என்ன அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பூசை நடக்க போகுது. அதாவது கதிர்காமத்துக்கு வேல் விடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. இது காலங்காலமாக நடந்து வருகின்ற நிகழ்வு. இது இன்றைக்கு என்ன மாதிரி நடக்க போகுது, இங்கே நடக்கின்ற பூசை வழிபாடுகள், இங்கே நடக்கின்ற செயல்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு பதிவு பண்ணப்படுறேன். இது வித்தியாசமாக இருக்க போது இங்கே பல பக்தர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். நடக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளப்படுறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். இது வந்து பொடி விளக்கு அந்த ரோட்டுகளுக்கு எரிக்க போக நம்மளை கரைக்கி வச்சிருக்கேன் பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கு வந்து செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து வேல் விடுறது அந்த நிகழ்வு காலங்காலமாக நடந்து வருது. அந்த நிகழ்வு ஏன் நடக்குது, இன்றைக்கு எப்படி நடக்க போன்றபடி எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஓம் சொல்லும். எப்படி என்றால் இது நான் அறியாத காலத்தில் இருந்து கூட இது நடந்து வருகிறது. எனக்கு இன்றைக்கு 75 வயது நடக்குது. வார இப்போ 25ஆம் தேதி 76 ஆரம்பிக்குது. நானும் இதே ஒரு காலம் வந்து பார்க்க கிடைக்கையிலே ஒரு வருஷம் வந்துட்டேன். அதுக்கு பிறகு அடிக்கடி வரேன். இந்த வேல் விடுறேன்டால் இங்கே இன்றைக்கு முருகனுக்கு படைக்கிறது இந்த உளுத்தம்புட்டு சொல்லி உருட்டி அவிப்பினமே, அது படைக்குத்தான் அவரை இந்த ஐயா பூச முடியும். இந்த பூவுக்குள்ள வேல் இருக்கு. அந்த பூவுக்குள்ள வேலை அப்படியே கொண்டு போய் இதால் கொண்டு போய் அந்த ஆச்சரியமும் இருக்குல்ல மோனையா என்ற மடம், அவரோட அவர் நடப்பார். எங்களுக்கு ஓடி போனாலும் போக முடியாம இருக்கும். அவ்வளவு வேகமா வயசானவருண்டாரும் சரி தான் இழந்தார் அந்த வேகமா போவார். அது அவருடைய அருள், முருகருடைய அருள். அதிலேயே ஒருதன் உணரக்கூடிய ஒரு சக்தி வரும். அவர் கொண்டு போய் அதில் அந்த வேலை அப்படியே அந்த அப்படியே எறிவேன் மேலே உசத்தி பூ விழுகிறது தான் காணும். நாங்கள் எங்களுக்கு ஞான கண் இல்லை, எங்களுக்கு ஞான கண் இல்லை, ஊனக்கண் தானே இருக்கு எங்கள்கிட்ட. அந்த ஞானக்குள் கண்ணுள்ளவே கண்டிருக்கலாம். அப்போ அந்த பூ விழுகிறது தான் கண்டம். அந்த வேல் போறது அறிகுறி எப்படி என்றால் அப்பன் அந்த அரசம் மரம் என்ன மாதிரி ஆடுதன்று அது அதுலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு 10 பரவசம் வரும். அவர் போற வேகத்துக்கு அது ஆடுகுது. ஓ வள்ளி வேல் தான். நாம் அது சின்ன வேல் ஒன்று தானே விடுறது. ஆனால் இதை நாங்கள் இங்கே ஏராட்டிலும் எங்களோட பழையாக்கள் சொன்னவே கப்புராளையர் மாதிரி இருப்பினமாம். அந்த வெளியில் இருக்க சாமி என்ன இன்றைக்கு பெரியரா அங்கே பெரியரான்னு தானே சொல்கிறது. பெரியரா துவங்கையில் என்ன தாமதம் என்றால் வேலென்னும் வரையிலேன்னு அவை சொல்லி இருக்கணும். ஓ அவ சிங்களவர் அல்ல, அவ தமிழினம். அவர் வேடுவர்கள். சிங்களவரோட இருந்து சிங்களத்தை படிச்சா பிறகு அவை சிங்களவராக ஒழிய அவர்கள் வேடுவ இனத்தவர்களாம். ஓ அதுதான் உண்மை. திரும்பவும் இந்த தீர்த்தம் முடிய அங்கேருந்து வேல் வார பொழுது இதில் தான் என் மகன் மூத்த மகன் அவனுக்கு கொஞ்சம் இந்த கோயிலதெல்லாம் ஈடுபாடு இல்லை. உகந்தையிலிருந்து நடந்து கொண்டு கூட்டிக் போய் நாங்கள் 2 பேரும் தான் ஒரு சின்ன பானை சட்டி கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டு இருக்க. பக்கத்தில் இருந்தவே தங்களோட சேர்ந்து பாருங்க, நீங்கள் 2 பேருக்கு சமைக்க வேண்டாம். அவையோட மட்டக்களப்பிலாக்களோட கூட்டிக்கொண்டு போனாங்க.
போனால் ஒரே மழை. நாங்கள் ஒரு 3-4 நாள் இருந்துட்டு அவர் சொன்னான், அப்பா நீங்கள் இயலாதால் நாங்கள் போவோம். சரியப்பாண்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ கேட்டார், எப்போப்பா தீர்த்தம்? இந்த நாளைக்கு கதிராம தீர்த்தம், நாங்கள் அப்போ சன்னதிக்கு போவோமோ. அப்போ அவரே அந்த பாதை வந்து நான் நினைச்சேன் இந்த மழையோட வெறுத்து இருக்குமாண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ காலம் இதை காலத்தை வீணடிச்சிட்டேன், இந்த பாதைக்கு வராமல், இந்த காட்சிகளை பாராமல், இந்த புதுமைகளை பாராமல் நான் நேரத்தை வீணடிச்சிட்டேன், இவ்வளோ காலம் வீணடிச்சிட்டேன். இனி அப்பா நான் உங்களை போலே இதை செய்வேன் சொல்லி போட்டு என்னுடைய மகன் இங்கே என்னோட தீர்த்தத்தில் இங்கே வந்துடுறாங்க. காலையில் வந்துட்டோம், 5 மணிக்கு பஸ் எடுத்து இங்கே வந்துட்டோம். ஒரு 8-8:30 போல் வந்துட்டோம் இங்கே கோயிலடி கதிராம தீர்த்தத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். வந்து பூசை எல்லாம் பார்த்து சாப்பிட்டுக்கு விட்டு இரவும் இதில் அவர் மடத்துக்குள்ளே ஏதோ அன்னதானத்துக்கு மரக்கறியை வெட்டி கொண்டு வந்தவர். நான் கொஞ்சம் இதில் நாரி அறப்புறோன்னு படுத்தினேன். அவர் அதை முடிச்சுட்டு அவரும் கையால் கழுவிட்டு வந்து எனக்கு பக்கத்தில் படுத்தது. எனக்கு நித்திரையே வர இல்லை. வேல்வரம்ன்ற ஒரு சிந்தனையில் எனக்கு நித்திரை வர விட இல்லை முருகன். அப்போ என் மகன் இதில் படுத்து கொண்டு இருக்க சொன்னன், தம்பி வேல் பார்த்துக்குது ஒழும்பண்டார். எங்கேயப்பாண்டா சொன்னன், நீ வேலை காண மாட்டாய் பார், இப்பளே நீ வெக்கியா இருக்கன்னு சொன்னேன்னு தானே. இந்த சுத்த வீதியை பார், அவ்வளோ மரம் ஐயா சலசலத்தை அடிக்குது. அவர் அங்கே வார வேகத்துக்கு இங்கே இதுகள் இல்லை. அரச மரம் கலகலக்காது. இங்கே பாருங்க ஆடுகிறதுக்கு சத்தம் கேட்குதா? உங்களுக்கு சத்தம் கேட்குதா? அன்றைக்கு அந்த சத்தம் போடும் இந்த இலை. போகிற அன்றைக்கும் அந்த அரச மரம் அப்படித்தான் கலகலன்ற ஓசை மரம். அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அவர் போய் அந்த இடத்துல அவர் போய் இருந்துருவார். அதுக்கு பிறகு அவருக்கு அன்றைக்கு பயத்தந்துயலும் இளநியும் படைச்சித்தான் பூசை. அப்போ அந்த இங்கே இந்த புற வேல் வந்து அந்த காட்டு வழி இடவழியில் அங்கே தெரிகிற அது காட்டு வழியில் அவைகளுக்கு தெரிகிறது இல்லையாப்பா. அது எப்படி என்று சொன்னால் கரைப்பாதையும் போயிருக்கிறேன். எங்கேண்டா திரியாம்மன் கோயில் தெரியும் தானே உங்களுக்கு? அந்த திரியாம்மன் கோயிலில் இருந்து போயிருக்கிறேன். பெற்றாப்புல போய் அப்படியே போனது. அது கரைப்பாதை தான். இது காட்பாதை என்று இப்போ திரிவுபட்டுட்டு கரைப்பாதை என்றால் கரையோரத்தால் தான் நாங்கள் போகிறோம். போனால் வியாழை ஆற்றுல நாங்கள் படுத்து கிடக்கிறோம். படுத்து கொண்டு நான் இப்படியே நிறந்து கிடந்த நான் ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி கொண்டு அப்படியே போகுது. அந்த பிளேன் போன மாதிரி, பிளேனை விட நல்ல பதிவால் போகுது. என்னண்டுட்டு இடக்கண்டு ஒரு வயசான சாமியார் எங்களோட வந்தவர் எங்கள் நம்ம ஊர்லாட்டான். அவர் கனகாலம் கதிராம் யாத்திரை செய்தார். சாமியார் இப்படி ஒரு இது தெரியுது என்னன்ட்டு கேட்டேன். அது முருகர் கதிராமத்திலேருந்து போகிறார். இந்த காட்டுப்பாதைகளில் கொடிய மிருகங்கள் அதுகள் இதுகள் ஆக்கள் இடையே கணக்க தங்கி இருப்பினான். இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி நடக்க மாட்டோம். இதில் தங்க வேண்டா தங்குறது, அதுலேயே உலக பொறுக்கிறது, சமைக்கிறது, கட்டையை போட்டு கொளுத்துறது, படுக்கிறது. ஆனையெல்லாம் வரும். அந்த ஆனை எங்களை ஒன்றுமே செய்யாது. கணேசா என்றால் அவர் டப் பண்ணி திரும்பி விடுவார். முன்னுக்கு கடை வையா பின்னுக்கு தான் போகும். ஓ அப்படியே அப்போ அந்த இது போய் திரும்பி அது அவர் சொன்னார், திரும்பி அதே வழியால் திரும்பி அந்த ஆக்கு நடந்து போகிற பாதையால் வந்து தான் நாம் அங்கே போவோம் கதிராமத்துக்கு. ஓ ஓ எங்களுக்கு எங்கள் போன சாமியார் சொன்னார், 8 சமையலுக்கு 8 நாள் சமையலுக்கு நீங்கள் உங்களுக்கு உணவுக்கு நீங்களே காட்டுப்பாதைக்கு அவரவரே கொண்டு வந்துருங்கோன்னு சொல்லி. அப்போ 4 பேர் 3 பேர் ஒரு 10-15 பேருக்கு மேலே இராது. அவ்வளோ பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு குரூப்பாக சமைச்சு சாப்பிட்டு போகிறது. ஒரு நாளைக்கு எல்லாரும் சமைச்ச உணவை எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு படைக்கிறது. படத்தை விட அப்புறம் எல்லாருக்கும் பயிர்றது, எல்லாருக்கும் கொடுப்படும். அது மட்டும் இல்லை, இந்த சாமி மேர் எல்லாரும் சொல்லிக்கணும் வழியில் இவைகள் போத பாவிக்கணும் அது இதுன்னு சொல்லி இந்த கஞ்சாண்ட சொல்லி இப்போ ஒரு வாலிபன் இவளை பிடிச்சிருக்கணும் இல்லை அவனை வெட்டணும் என்றால் அது அந்த வேலை செவிக்கும். அந்த கஞ்சான்றது சிவமூலி, அது சன்னாசி மேர் துறவிகளுக்கு தான் அது உரிய பொருள். அந்த சன்னாசி மலையில் இந்த கஞ்சாவே இந்த வேல் கொண்டு வர சாமியார் வேண்டி கொண்டு வந்து அந்த கொட்டையை நீக்கி போட்டு இடித்து ரொட்டிக்குள்ளே போட்டு மாவுக்கு உழைச்சி ரொட்டி சுட்டு சன்னாசி மலையில் அங்கால உகந்த
அந்த ரொட்டியையும் படைச்சி இப்படி ஒரு சுருட்டு சுற்றி வச்சது. அடியேன் ஸ்மோக் பண்ண எனக்கு பழக்கம் இல்லை. அண்டு என்னையும் பற்ற சொல்லி பற்றினது. நான் அதை பாவிச்சுட்டு என்ன சொல்லி அதை பாவிக்கிற அந்த இதில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வேண்டி போட்டு முருகான்ட்டு தான் இழுத்தது. அப்போ அடியேனே முருகான்ட்டு இழுத்தினான். எனக்கு நியாயமான நேரம் ஒப்பன் நித்திர வரை இல்லை. இப்படி கண்ணை மூடினால் முருகன் என்னென்ன வடிவங்களில் அம்மா 2 பேரையும் அணைச்சபடியே வாரார், தனியே வாரார், வெள்ளி மாதிரி மினுங்குது, பளபளண்டு வெள்ளை மயில் வருகுது. எவ்வளவோ அழகுகளாக அந்த மயிலே ஒரு வாரதை எனக்கு கண்ணை மூட தெரியுது. கண்ணை முழிக்க ஒன்றும் இல்லை. இப்படி வந்து கண்ணு நேரம் எனக்கு அடுத்து அந்த தூக்கம் வர. அப்போ என்ன அந்த சொன்னனே அவரை கேட்டனது என்ன ஒரு வெளிச்சம் போனாண்டு அந்த சாமியார் சொல்லி போட்டார், சன்னாசி மலை எல்லை வர இப்படி என்று தான் காட்டுதல், ஒருத்தரோடையும் பேசக்கூடாது, காரதை சாப்பிடு, பேசாம படு. நான் படுத்துட்டேன். அந்த அதே அந்த இதோ அல்லது இந்த கஞ்சா பாவிச்ச இதோ எனக்கு முருகன் இவ்வளோ காட்சியை காட்டினான். அரைகரை சுவைச்சுவார் பொய் சொல்ல இல்லை, அவரே உண்மையென்று நிவேதிக்கிறேன். அதில் அவரை இல்லை தாண்டி எழுதியத்தான் சொன்னேன். இருக்காதை உகந்து என்றது உகந்த மலை. அங்கே பசி தெரியாது, எந்த சிந்தனையும் வராது. அதுலேயே வருஷம் 12 மாதம் அங்கே தங்கணும் போல ஒரு உணர்வு தான் வரும். அப்படியான ஒரு அருமையான இடம். வெயில் வைக்க இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த விடயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியாது. உங்களோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்தோன்னதுக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பன். ஓம் முருகா. இதில் பாருங்கள், வேல் கொண்டு போகிற இந்த பாதையில் வந்து பாருங்கள், தீபங்களை ஏற்றி அந்த அடையாளப்படுத்தி வந்துச்சு நம்மளுக்கு. பாருங்க, வேலை கொண்டு தர போய் பாருங்க. நமக்கு இதுக்கு பிறகு தான் வேலை கொண்டு வர போயினா பாருங்க. தீபத்தை கொண்டு வரீங்கன்னா
போய்ட்டு இருக்கணும். பாருங்க அவ்வளோ பேர் ஓடி போயிடும் வந்து ஓடி தான் பெற வேண்டியா இருக்கு. பின்னால் வேல் கொண்டு வரீங்க. சரியா வேல் கொண்டு போய் வேல் விட்டு ஆச்சுது. கோயில் அடிக்கெல்லாம் வாங்கிட்டேன் பாருங்க. வேல் விட்டு ஆச்சுது. அவ்வளோ தேங்காய் அடிக்க வச்சு அவ்வளோ கனவனை அம்மனுக்கு உண்மையிலேயே இந்த செல்வச்சன்னதி ஆலயத்தின் வேல்விடுகின்ற அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகின்றேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை இந்த வலைத்தளத்தில் பதிவிடுங்கள். வேறொரு உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.